எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கமல் பேசுகிறேன். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேடிங் வியூனா என்ன, அது எப்படி வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ட்ரேடிங் வியூ அப்படின்றது நீங்கள் ஜஸ்ட்டு போய்ட்டு TREDINGVIEW அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் வியூ அப்படின்னு வந்துடும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் ட்ரேடிங் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபர்தராக இங்கே போயிட்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கா, இதில் இன்னும் கொஞ்சம் ஜூம் கூட பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் ப்ராடக்ட்ஸ் சூப்பர் சார்ட்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் ப்ராடக்ட்ஸு சூப்பர் சார்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா லைக் இங்கே வந்து பாருங்கள் நிஃப்டி இருக்கா. ஸோ இப்போ வேறு ஏதாச்சும் ஸ்டாக் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு ஆக்சிஸ் பேங்க் நீங்கள் வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து பாருங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சுன்னு வந்துடும். இது ஸ்டாக்கா, ஃபியூச்சர்ஸா, ஆப்ஷன்ஸா, எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருவோம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்னுடைய சார்ட் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம், நீங்கள் 1 minute வேணுமா, 3 minutes வேணுமா, 5 minutes வேணுமா, 10, 15 இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போது சார்ட் வெரைட்டி ஆஃப் சார்ட்ஸ் இருக்குல்ல. இப்போ நான் பார் சார்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பார் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லைன் ஐட்டம் போகணும் அப்படின்னா லைன் ஐட்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வேறு எந்த சார்ட் வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நம்ம இப்போதைக்கு கேண்டில்ஸ் வந்து போவோம். ஸோ இதில் இன்னொரு பியூட்டியான விஷயமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் தான். ஸோ இண்டிகேட்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ்னுடைய லைப்ரரிஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு எடுக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணால் போதும். இல்லை நான் மூவிங் ஆவரேஜஸ் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா மூவிங் பாருங்க சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20, 50, 200 அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு இது மாதிரி வந்துடும். ஸோ வந்தோடனே இதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கு தோணுதோ அதை நான் எடுத்துக்கலாம். சரியா? நான் ஆல்ரெடி நீங்கள் ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் பண்ணால் போதும். ஃப்ரீ வெர்ஷனில் வெறும் உங்களுக்கு 2 சார்ட் தான் இப்போதைக்கு அலவுடு. அதுக்கு மேலே வந்து போகணும் அப்படின்னா நீங்கள் ப்ரோ வெர்ஷன் அந்த மாதிரி தான் போகணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், அதை நான் எடுத்து போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து நம்மளுக்கு அலர்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். அலர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ரைஸில் வரும்போது இப்போ 994 இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து எனக்கு 95 இல்லை 98 வரும்போது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 998.45 வரும்போது சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலர்ட் வந்து செட் ஆகிடும். ஸோ அது வரும்போது உங்களுக்கு அலர்ட் இண்டிகேஷன்ஸ் வரும். ஸோ அது மேலே ரிப்ளை பட்டன் இருக்கு. ஸோ ரிப்ளை பார்ஸ் அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேமில் ஃப்ரீ வெர்ஷனில் பார்க்க முடியாது. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 day அந்த மாதிரி வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் எதனா செலக்ட் பண்ண மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து பாருங்கள் இந்த இடத்துல தெரியுதா பாட்டமில் இங்கே வந்து ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்துடும். இப்போது நான் ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்னா நான் எங்கேருந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பட்டன் தெரியுதா, நான் உங்களுக்கு ஹைலைட்டரில் காட்டுறேன். கீழே இங்கே ஒரு பட்டன் தெரியுதா இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல இருந்து ரொட்டேட் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல இருந்து மேலே போய் தெரியுதா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ட்ரைனிங்குடைய ப்ரிவியூஷன்ஸ் அண்ட் சாம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம ஸ்பீடும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 10 times அப்படின்னா கடன் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு சார்ட்டை வந்து டெய்லி பேஸில் ஹையர் எண்டில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? இதுக்கடுத்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹரிசான்டல் லைன் வரையணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்துடும். திரும்ப இப்படி கிளிக் பண்ணிட்டே போகலாம் நீங்கள் வேணும்னா. இங்கே பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணிட்டு திரும்ப இங்கே வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இது எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அது வராது. டெலீட் பண்ணுறதும் அது மேலே வச்சு நீங்கள் மேலே போய் டெலீட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இப்போ நான் ஏதாச்சும் வரையணும் எழுதணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்படி எதுவும் நான் போட்டுக்கலாம். இந்த லைன் எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, எனக்கு கொஞ்சம்
சைஸில் கொஞ்சம் பெருசாக வேணும் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். இதில் கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் ஆன ஒரு சிம்பிள் மெத்தடில் வந்து இருக்குது. இதுக்கடுத்து டெக்ஸ்ட்டு மெஷர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருந்து இதுவரை எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடிச்சிங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓவராலாக 57 பார்ஸ் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு. சரிங்களா? ஸோ டைமும் வந்து பார்த்தீங்கன்னா 86 டேஸ் அந்த மாதிரி எடுத்திருக்கான். வால்யூம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். பர்சன்டேஜ் வைஸும் உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த சைடில் இருக்கிற எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து போய் பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த சைடு வந்து போவோம். இந்த சைடு வந்து என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக வாட்ச் லிஸ்ட். இப்போ நான் ஸ்டாக் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே போயிட்டு நான் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஆக்சிஸ் பேங்க் வந்துடும். இப்போ நான் ஆக்சிஸ் பேங்க் சார்ட் ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் நிஃப்டியில் சார்ட்டில் இங்கே இருக்கேன். நான் போய் டைப் பண்ணல அவசியம் இல்லை, நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா. சரிங்களா? இங்கே போய்ட்டு நான் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா எனக்கு அப்படியே இங்கே வந்துடும். நீங்கள் இதே சார்ட்டை வேணும் கூட இங்கே ரைட் கிளிக் மேலே கிளிக் பண்ணி டூப்ளிகேட்னு சொல்லி போட்டு இங்கே திரும்ப இது பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து அதே ஆக்சிஸ் பேங்க் வந்துடும். இங்கே உங்களுக்கு தேவைன்னா வேறு சார்ட் டைம் ஃப்ரேமில் மாற்றி கூட வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டேட் என்ன இருக்குது? 17 ஆகஸ்ட் 23 இருக்குது. ஓகேவா? நான் 17 ஜூலை என்ன நடந்துன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், இங்கே கீழே இருக்கா ஒரு ஏரோ மார்க்கு. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து மந்தில் வந்து ஜூலை 17 என்ன ஆச்சு. ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணிட்டு கூட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக அந்த கேண்டில் டேட்டுக்கு வந்து கொண்டு போய் நான் விட்டுரும். இங்கே வந்து தெரியுதுங்களா? ஸோ 17 ஜூலை அப்படின்ட்டு இதுதான் அந்த கேண்டில். இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேடிங் யூஸ் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறவங்களுக்குலாம் விஷயமே இல்லை. நீங்கள் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரிய வரும். ஸோ ட்ரேடிங்கு ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்ச விஷயத்த பேசிக்கான விஷயத்த வந்து நம்ம சொல்லியாச்சு. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.